கன்னியா ராசி அன்பர்களுக்கு வணக்கம். ஆங்கில புத்தாண்டு 2025 மார்ச் மாதத்திற்கு பிறகு சனியானவர் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு கண்டக சனியாக பெயர்ச்சி ஆகிறார். இதுவரை 6இல் மறைந்திருந்த சனி நோய், எதிரி, கடன் இவற்றையெல்லாம் ஒழித்து நோய் இல்லாத வாழ்வு, கடன் இல்லாத வாழ்வு, எதிரிகள் இல்லாத வாழ்வு என்ற நல்ல வாழ்க்கையை தந்திருப்பார். தற்சமயம் 7ஆம் இடத்திற்கு, அதாவது கலஸ்தரஸ்தானம், நட்பு ஸ்தானம், கூட்டு தொழிலை குறிக்கக்கூடிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திற்கு கண்டக சனியாக பிரவேசிக்கிறார். இது முன்பிருந்த ஸ்தானத்தை விட இந்த ஸ்தானத்தில் இருக்கும் சனி கண்டிப்பாக கெடுபலன்களை செய்வார். ஆனாலும் கூட கன்னியாதிபதி புதனுக்கு நண்பர் என்ற காரணத்தினால் கூடுமானவரை நன்மைகளை செய்யவே முற்படுவார். ஆனாலும் கண்டக சனியினுடைய அந்த வெளிப்பாடு கணவன் மனைவியிடையே பிரச்சனை. அதே போல் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு காலதாமதமான திருமணம் அல்லது திருமண பேச்சில் ஏதாவது சறுக்கல்கள், இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படும். நட்பு வட்டத்தில் நண்பர்களினுடைய உண்மை முகம் வெளிப்படும். ஆகவே அவர்களிடையே அந்த பிரிவுகள் என்ற விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் விட்டு கொடுத்து போங்கள், அல்லது மார்ச் மாதத்திற்கு முன்பாகவே அவரவருடைய பங்கை பிரித்து கொண்டு தன்னிச்சையாக செயல்பட முற்படுங்கள். இது கண்டக சனியினுடைய தாக்கத்திலிருந்து உங்களை காக்கும் ஒரு அருமருந்தாக இருக்கும். அடுத்தபடியாக 9இலிருந்து நன்மைகளை செய்து வந்த குரு, அதாவது ஓடிப்போனவனுக்கு 9இல் குரு என்பார்கள். அந்த அளவிற்கு மே மாதம் வரை 9இலிருந்து நன்மைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய குருவானவர் மே மாதத்திற்கு பிறகு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு, அதாவது கர்மஸ்தானத்திற்கு குருவானவர் பெயர்கிறார். குரு நின்ற இடம் பால் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் தொழிலில், வேலையில், வியாபாரத்தில் சில சறுக்கல்கள் அல்லது லாப குறைவுகள், வேறு வகையான பிரச்சனைகள் உருவாகும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் கவனமாக இருங்கள். கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லி உரையை முடித்து கொள்ளுங்கள், அது நன்மை பயக்கும். அவருடைய பார்வை 2ஆம் இடத்தில் பதிகிறது. 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம்னு சொல்லுவோம், வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம். அவருடைய அந்த இடத்தில் பதிவதால் சுபம் உண்டாகும். அதாவது குருவினுடைய பெயர்ச்சி சில சிக்கல்களை உண்டாக்கினாலும் குருவினுடைய பார்வைகள் நன்மை செய்கிறது. அதே போல் அதே மே மாதத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி மிகவும் சிறப்பாக இருக்கிறது. 6ஆம் இடத்தில் ராகு மறைந்து நீண்டகால நோய்களை ஒழிக்கிறார், கடன் இல்லாத வாழ்வை தருகிறார், அல்லது கடனை அடைக்கக்கூடிய திராணியை தருகிறார். எதிரிகள் தானாகவே அடங்கி போவார்கள். 12இல் இருக்கக்கூடிய கேது ஆன்மீக எண்ணங்களை உருவாக்குவார். அவருடைய மத வழிபாட்டில் நாட்டத்தை உருவாக்குவார். ஓய்வு, அலைச்சல் இல்லாத வாழ்வை தருகிறார். ஆக மொத்தத்தில் இந்த வருடம் கன்னிராசிக்கு சனி பெயர்ச்சி அந்த அளவுக்கு நன்மையாக இல்லை. குரு பெயர்ச்சி ஓரளவுக்கு நன்மை தருகிறது. ராகு கேது பெயர்ச்சி சிறப்பாக இருக்கிறது. இந்த அமைப்பில் நன்மைகளும் தீமைகளும் கலந்து நடைபெறும் ஒரு ஆண்டாக இருக்கும். நன்றி.